கோபி மொடச்சூர் வார சந்தையில் போலி மதுபானம் விற்பனை, டிஎஸ்பி சீனிவாசன் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வேண்டுகோள். ஈரோடு மாவட்டம் கோபி திருப்பூர் ரோட்டில் உள்ள மொடச்சூர் வார சந்தையில் போலி மதுபானம் விற்பனை ஜோராக நடந்து வருகிறது. வார சந்தைக்கு வரும் விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளிகளின் பணத்தை குறிவைத்து மதுபானம் விற்கப்பட்டு வருகிறது. மதுபானத்துடன் தண்ணீர், டம்ளர், சைடிஷ் கொடுக்கப்படுவதால் குடிமகன்கள் இந்த சட்டவிரோதமான மது விற்கும் இடத்தில் மதுபானம் வாங்கி அருந்தி வருகிறார்கள். இங்கு விற்கப்படும் மதுபானங்களின் உண்மைத்தன்மை குறித்துதான் கேள்விக்குறியாக உள்ளது. காரணம், காலி குவார்ட்டர் பாட்டிலில் மது நிரப்பி கட்டிங்காக விற்கப்பட்டு வருகின்றன. இந்த மதுபானம் தமிழக அரசு மதுபான கடைகளில் வாங்கி அதிகப்படியான விலைக்கு விற்கப்படுகிறதா, அல்லது அண்டை மாநிலமான கர்நாடகாவிலிருந்து மதுபானம் கடத்தி வரப்பட்டு விற்கப்படுகிறதா, அல்லது ஸ்பிரிட் கலந்த போலி மதுபானமா என்பதை மதுவிலக்கு போலீசார் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் கூறினார். கோபி சுற்றுவட்டார பகுதிகளில் இதுபோல் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்கப்பட்டு வருகிறது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே மதுபானம் கிடைப்பதால் மற்ற நேரங்களில் இதுபோன்ற சமூக விரோதிகள் விற்கும் மதுபானத்தை தேடி குடிமகன்கள் சென்று வருகிறார்கள். ஆனால் சட்டவிரோதமாக மது விற்கும் சமூக விரோதிகளிடம் வாங்கி மது அருந்தும் மது பிரியர்கள் விரைவில் பல்வேறு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுகிறது. சிலர் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் வருத்தத்துடன் கூறினார்கள். மொடச்சூர் வார சந்தை செல்லும் மெயின் சாலையில் எந்தவித அனுமதியும் இன்றி பொதுமக்கள் கடந்து செல்லும் பாதையில் சமூக விரோதிகளால் பகிரங்கமாக போலி மதுபானம் விற்கப்பட்டு வருவதால் வார சந்தைக்கு வரும் பெண்கள் இந்த பாதையை கடந்து செல்லும் போது மது பிரியர்கள் மதுபோதையில் தன்னிலை மறந்து ஆடையின்றி கிடப்பதும், மதுபோதையில் தங்களுக்குள் ஆபாச வார்த்தையில் பேசி அடித்துக்கொண்டு சண்டை போடுவதும், பெண்களை ஆபாச சைகை காட்டுவதும், கிண்டல் கேலி செய்வதும் என பல்வேறு அருவருப்பு சம்பவங்கள் தினம்தோறும் நடந்து வருகிறது. இதனால் இந்த சாலை வழியே வந்து செல்ல அச்சப்பட்டு கொண்டு வேறு வழியாக சுற்றியும் நூலகம் வழியே சுற்றி வார சந்தைக்கு வந்து செல்கிறார்கள். கோபி காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாசன் அவர்கள் சட்டவிரோதமாக போலி மதுபானம் விற்கும் சமூக விரோதிகள் மீது அதிரடியாக நடவடிக்கை எடுத்து அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.